நிகழ்வுகள் மிஷன்ல நடந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் அநேகமாக அது தெரிஞ்சிருக்கும். புது புது ஃபங்க்ஷனரிஸ், புது டீம்ஸ், அடிஷனல் வாலண்டியர்ஸ், இது மாதிரி பல விஷயங்களை மாஸ்டர் தமிழ்நாட்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்காரு. 2022 ஜூன் மாசம் இந்த ஆர்எஃப் என்ற பொறுப்பை எனக்கு கொடுத்த போது மொத்தமாக தமிழ்நாட்டில் 100க்கும் கம்மியாக தான் ஃபங்க்ஷனரிஸ், அதாவது இந்த ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமாக டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு விஷயம் ஆட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ் ஆட் பண்ணாரு. அப்புறம் ஒய்டிசியில் யூத் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஆட் பண்ணாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎல்ஓ டிஸ்ட்ரிக்ட் லைசன் ஆஃபீஸர் அப்படின்னு முக்கியமாக கவர்மெண்டோட ஒர்க் பண்றதுக்கு ஆட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா இந்த அக்டோபர் மாசத்துல தமிழ்நாடு முழுக்க புது புது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் நம்ம 1200க்கு மேல இதுவரைக்கும் ஓபன் பண்ணிட்டோம். இதுல இருக்கிற பல பேருக்கு அந்த சென்டரை நிர்வகிக்க கூட பணி இல்ல, சில பல ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சேர்ந்த ஒன்றாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு சென்டர் கோஆர்டினேட்டர் மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ஃபங்க்ஷனரிஸ் மேல தமிழ்நாட்டுல இப்ப இருக்காங்க. இது இல்லாம 1830 ப்ரிசெப்டர்ஸ், எஸ்என்பி 3ல இன்னொரு 300-400 பேர் அநேகமாக அதுல ஆட் பண்ணாங்கன்னா 2000 ப்ரிசெப்டர்ஸ் தாண்டிடுவோம். இது இல்லாம ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், 30-40,000 பிராக்டிசிங் ஆக்டிவ் அபியாசிஸ். ஒரு வைப்ரண்டான கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. பல இடங்களை நான் போகும்போது இந்த ஔவையாருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி. திருவிளையாடல் படம் பார்த்தவங்க எல்லாருமே இதை கேட்டிருப்பீங்க. முருகப்பெருமான் ஔவையாரை பார்த்து கேட்பாங்க, அரிது எது அப்படின்னு சொல்லிட்டு. ஔவையார் சொல்றதாக ஒரு பாடல் அமையும். அரியது கேட்கின் வரிவடி வேலோ, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் பூன் கொருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு சிங்கிளான ஒரே ஒரு பாட்டு, தனிப்பாடல்கள் ஔவையார் பாடினதுல இது ஒண்ணு. சுருக்கமான இது ஒரு பொருள். இது நம்மளுக்கு எப்படி பொருந்தது? சகோதரர் ரவி சுபையன் உங்களுடைய மண்டல பொறுப்பாளர் முதல்ல சொன்ன மாதிரி 2 லைன்ல மொத்த விஷயத்தையும் சொல்லி போயிடலாம். ஆனா இருந்தாலும் சில விஷயங்கள் அதோட சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் கோர்வையாக சொன்னா எல்லாருக்கும் இன்னும் ஒரு உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்காக ஆட் பண்றது. சுருக்கமான இந்த பொருள் ஔவையாரோட பாட்டுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் சொல்றது மானிடராக பிறப்பதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல ஜீவராசிகள்னு பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல ஜீவராசிகள் இருக்காங்க. இதுல 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ஓரறிவு, அமீபால ஆரம்பிச்சு 5 அறிவு வரைக்கும் சிங்கம், புலி, யானை, இது மாதிரி விஷயங்கள், மிருகங்கள், இது எல்லாத்தையும் மீறி வந்த ஒரே ஒரு 6வது அறிவுன்ற இருந்து பிறந்து இனி வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மனித பிறவி மட்டும். ஒரு 1-2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 6வது அறிவுன்ற இருக்கக்கூடிய பிறவியே கிடையாதுன்னு சொல்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. இதை பத்தி சார்ஜி மகாராஜ் ஒரு முறை சொல்லும் பொழுது ஒரு அருமையான கருத்தை ஒண்ணு சொன்னார். கடவுளுடைய இந்த பிரபஞ்சத்தின் படைப்பானது உருவாகி கிட்டத்தட்ட 1400 கோடி வருடங்கள் உருவானதாக நடந்ததாக இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். 14 பில்லியன் இயர்ஸ். இந்த 1400 கோடி வருடங்கள்ல இந்த படைத்தவன் கடவுள் அவருடைய படைப்புல ஒரு விஷயம் என்ன நடக்குது, இல்ல என்ன அவர் நினைத்தது நடக்கலன்னு சொன்னா, அவரை விட்டு தள்ளி போன ஜீவராசிகள் அவரை நோக்கி மீண்டும் வருவதற்கான எந்த விதமான பிரயத்தனமும் எடுப்பதற்கான வழி அந்த ஜீவராசிகளுக்கு இல்லை. அதை பற்றி அவரு சிந்தித்ததாகவும் அப்பொழுது உருவானது ஒரு மனித பிறவின்ற மாதிரி சாரதி மகாராஜ் ஒரு முறை சொன்னார். மனித பிறவிக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு
ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும்தான் இந்த 6வது அறிவு இல்லைன்னா இந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு மட்டும்தான் இருக்கு. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுல இந்த பகுத்தறிவுன்ற வார்த்தைய பல விதங்கள்ல பல பேரு பல மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய தாஜி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அருமையாக ஒரு முறை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்டாரால பேசும்போது சொன்னாரு. இந்த பகுத்தறிவு என்பது பொதுவாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எது நல்லது, எது கெட்டது, எது தவறு, சரி, எது இரவு, எது பகல், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது இரவு, எது பகல், இது மாதிரி எல்லாத்துக்குமே துவந்தங்கள் இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடியது மட்டும் பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் நார்மலாக உண்டு. இதை அடுத்த லெவல்ல தாஜி இதை பத்தி சொல்லும்போது உண்மையான பகுத்தறிவு மனிதனுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது காஸ் அண்ட் எஃபெக்ட் இந்த விஷயத்தை பத்தி அருமையாக அந்த டாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த எஃபெக்ட் உங்க வாழ்க்கையில வருமோ அதை நீங்க காஸ் பண்ணி உருவாக்கணும். தமிழ்ல சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்வில் எந்த விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த விளைவுகளை முடிவு செய்து அது காரணமாக்குதல் அப்படின்றது மனித பிறவிக்கு மட்டும்தான் முடியும். இந்த விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகளுக்கு இந்த ஆப்ஷன் நார்மலா கிடையாது. இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இத நம்மளுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம். நிறைய பணம் எப்படி சம்பாதிக்கணும், நிறைய எப்படி படிக்கணும், உலகத்துல எப்படி நான் ஒரு புகழோட வாழணும், எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த உலகியல் கிரகஸ்தாஸ்திரம் சார்ந்த விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு அந்த விளைவுகள் என்னன்றதை முடிவு பண்ணி அதற்கான காரணங்கள் நம்ம முயற்சிகளை நம்ம செலுத்திட்டு வரோம். இது கிட்டத்தட்ட ஒரு 99% மக்கள் இப்படிதான் வாழறாங்க. உண்மையான விளைவு, உண்மையான அதை காரணப்படுத்துதல் என்னன்றதை பத்தி தாஜி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நான் இங்க உருவாக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா என்னை உருவாக்கியவன் யாரோ ஒருத்தர் இருக்கணும். என்னை உருவாக்கிய ஒருத்தர் இருக்காருன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பிரிவு இருக்கிறது. நானும் அவரும் மீண்டும் ஒன்றாகுதல் அப்படின்றது எப்படின்றதை கண்டுபிடித்து அதை ஒன்றாக்கும் வழி எது என்பதை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துறது தான் உண்மையான விளைவு, உண்மையான அதை காரணப்படுத்துறது தான் உண்மையான காரணம் அப்படின்னு சொன்னார். இந்த மனித பிரிவு கொடுக்கப்பட்டது, கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காரு, கிரியேஷன் ஒன்று இருக்கு. இதன் மூலமாக கிரியேஷன்ற பிரிவை தாண்டி கிரியேட்டரை நோக்கி போகணும். ஒரு வகையில இந்த ஔவையாரோட பாட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமானது இது பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் பாடப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக கருத்துக்கும் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரின்சிபலுக்கும் ரொம்ப அருமையாக சேருது. மானிடராக பிறப்பது மிக அரிது. உலகத்துல எவ்வளவு பேரு நம்ம பிறந்தவர்கள், நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவி என்பதே ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்ன்றது நம்ம எவ்வளவு பேருக்கு இது தெரியும். இரண்டாவது, இந்த மானிடராக பிறத்தல் அப்படின்றது தாண்டி கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு டேட்டா சொல்லுது 3-4% மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு கையிலயோ காலில் ஏதோ ஒரு ஊனம், கண்ணு தெரியல, காது கேட்கல, பேச முடியல, கை காலில் ஏதோ பிரச்சனை, இத மாதிரி இருக்கிறவங்க 3-4% மினிமம் சொல்லி ஒரு தரவு டேட்டா சொல்லுது. மானிடராக பிறந்தாலும் குறைகள் இல்லாமல் பிறப்பது அரிது. இதுக்கு அடுத்தது குறைகள் இல்லாமல் பிறப்பது அரிது. சரி, அடுத்த வரியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறைகள் இல்லாமல் பிறந்தாலும் ஞானத்தையும் நல்ல கல்வியையும் விரும்புவது அதை விட அரிது. எவ்வளவு பேர் வாழ்க்கையில நன்றாக படித்து இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியாவில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு போறவங்க குறைவு, பள்ளியை தாண்டி கல்லூரிக்கு போறவங்க குறைவு, கல்லூரிக்கு மேல போகக்கூடிய மேல் படிப்பு போறவங்க குறைவு, அதை விட தாண்டி இன்னும் மேல ஒரு டாக்டரேட்ல ஒரு ஹையர் லெவல் ஸ்டடிஸ் பண்றோம், அதை விட குறைவுன்னு நம்மளுடைய கவர்மெண்டோட டேட்டாவே ஸ்டேட் லெவலையும் சென்ட்ரல் லெவலையும் சொல்லுது. அதையும் தாண்டி கல்வியும் வந்துருக்கு, எல்லாம் பண்ணிட்டேன், நல்லா சம்பாதிச்சுட்டேன். நம்மளுடைய அந்த காலத்து இந்திய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை 4 பகுதியாக பிரிப்பாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாஸ்திரம்,
வானப்பிரஸ்தம், கடைசியாக சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்நியாசம் என்பது வானப்பிரஸ்தத்துக்கு அடுத்து வானப்பிரஸ்தம் இல்ல வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வனப்பிரஸ்தம் என்பது வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மெதுவாக நிறுத்திவிட்டு உள்முகமாக பார்த்து, உள்முகமாக பார்க்கும்போது கடவுள் என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது சந்நியாசம்ன்றது ஒண்ணு எடுத்து அவங்க வீட்டை விட்டு புறந்து காட்டுக்கோ மலைக்கோ சென்று அதுக்கப்புறம் தங்களுடைய கடைசி நாட்களை தனியாகவோ ஒரு கணவர் மனைவியாகவோ செல்வதாக சொல்லுவாங்க. இது நமக்கு எதற்காக பார்க்கும்போது கல்வியை தாண்டி வருது ஞானம். அந்த ஞானம் என்பது எந்த ஞானம் அப்படின்ற போது கிருஷ்ண பரமாத்மா பல விதமாக 3 விதமாக பிரிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா அவரு சொல்றது ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் என்பது உண்மையான ஞானம். கடவுளை நோக்கி இதை பத்தி லாலாஜி மகராஜ் பேசும் பொழுது பிரம்ம வித்யா அப்படின்னு பேசுறாரு. பிரம்ம வித்யானா என்ன? பிரம்மத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஞானம் எதுவோ அதை மட்டும் தேடி செல்வது உண்மையான பிரம்ம வித்யா அப்படின்னு லாலாஜி மகராஜ் சொல்றாரு. அந்த ஞானத்தை நோக்கி நம்ம எவ்வளவு பேர் போறோம். அந்த ஞானம் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அது பக்தியாக மாறும் ஹார்ட்ஃபுல்னஸ்ல நம்ம சொல்றோம். இதை தாண்டி ஔவையார் இந்த இடத்துல 2 விஷயங்கள் அருமையாக சொல்றாங்க. இங்கதான் இன்றைக்கு முக்கியமாக நான் உங்களோட பேசக்கூடிய கருத்துக்கு இது சேர்ந்து சேருது. ஞானத்தையும் கல்வியையும் விரும்பினாலும் தர்மத்தையும் தவத்தையும் செய்வது அரிது. எனக்கு கடவுளை நோக்கி போகணுன்ற ஞானம் வந்துருக்கு. ஆனா அந்த ஞானம்ன்றது கர்மமாக மாறணும். தாஜி ஒரு முறை அருமையாக இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஷமான்றது வேற, கர்மான்றது வேற. ஷமான்றது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அன்றாட அலுவல்களை செய்வது. இததான் நம்ம பல இடங்கள்ல தவறாக கிருஷ்ணர் சொன்னதாக கர்மயோகம் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தாஜி ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கீதா உபதேஷ் பத்தி பேசும்போது ஒரு இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, உண்மையான கர்மயோகம் என்பது எதற்காக நான் பிறவி எடுத்தேனோ அந்த பிறவி பயனை அடைவதற்காக நான் செய்யக்கூடிய செயல்கள், அதற்கு தேவையான ஞானத்தை வாங்குதல் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லக்கூடிய இந்த கடைசியில 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா தர்மத்தையும் தவத்தையும் செய்வது அரிது. நீங்க இந்த பிரமிடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு சிஇஓன்னு இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு லெவல் 1 லீடர்ஸ்ல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அப்புறம் லெவல் 2 லீடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி போனீங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ராஜாங்கம் எடுத்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் எடுத்தாலும் சரி, ஒரு முதல் மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் நாட்டின் பிரதம பவர் அவங்களுக்கு இருக்கும். இல்ல ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமான சக்திகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு கீழே வெவ்வேறு லெவல்ல பல பேர். இதே மாதிரிதான் ஒரு மனிதனானவனும் கீழ் லெவல்ல ஒரு 70-80% மக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்காகவே வாழ்ந்து அன்றாட பிரச்சனைகளை தாண்ட முடியாமல் இறந்து சென்று விடுகிறார்கள். மீண்டும் மீண்டும் வருகிறார். நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் நம்ம கான்செப்ட் தெரியும். அந்த சம்ஸ்காரிக் ஃபுல் பேட்டர்னை நீங்க கிளியர் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் பிறவி எடுத்து அதை போகமாக மாற்றி கரைக்கும் வரை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட முக்கியமான விஷயம். இந்த தவத்தையும் தர்மத்தையும் உண்மையான தவம் என்பது என்ன? தப்பஸ் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா என்னுடைய குறிக்கோளை மட்டுமே பிரதான முக்கியமான விஷயம். ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு தில்சே நிகழ்ச்சியில தாஜி பேசும்போது சனிக்கிழமை ராத்திரி இதை பத்தி பேசும்போது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அபியாசிகளுடன் பேசும்போது வருத்தப்பட்டு சொன்னார். நம்ம அனைவருக்குமே குறிக்கோள் என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. நியமம் 3 கூட பாத்தீங்கன்னா குறிக்கோளை பத்தி பாபுஜி மகாராஜ் அருமையாக சொல்லிட்டு போயிருக்காரு. இதேதான் விவேகானந்தர் சொல்றாரு, ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். குறிக்கோளை அடையும் வரை ஒரு ரெஸ்ட்ன்ற விஷயமே, ஓய்வுன்ற விஷயமே தேவையில்லைன்னு விவேகானந்தர் சொல்றாரு. ஆனா நம்ம இந்த குறிக்கோளை சாதாரணமாக எடுத்துட்டு விட்டுடுறோம். நமக்கு தேவை 1-1.5 மணி நேரம் சரியான பயிற்சி. இதை சரியா நம்ம செஞ்சுட்டோம்னா பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரம் 22.5 மணி நேரம் நம்மளுடைய கையில இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கு. இந்த தவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அவங்க ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி மாதிரி ஒரு மனிதனுக்கு இருப்பதற்குள் உயரிய நிலையில் 2 விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா தவம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தர்மம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த தர்மம் என்பது ஆக்சுவலா இதை பத்தி பேசும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, சாரிஜி மகராஜும் சரி, இதை பத்தி 2-3 கருத்துக்கள் அருமையாக சொல்லியிருக்காங்க. சாரிஜி மகராஜ் தர்மம்ன்றதை பத்தி பல வருடங்கள் முன்னாடி பேசும்போது சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தர்மம் தான் என்னன்னு கேட்டபோது, தர்மா இஸ் தட் விச் upholds the universe. எது இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கிறதோ அதுவே உண்மையான தர்மம். அந்த தர்மத்தை நோக்கி நம்மளுடைய செயல்கள் எது இந்த உலகத்தை கட்டி காக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில பாத்தீங்கன்னா அன்பும் பக்தியும், கடவுள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும், குருநாதரின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும் தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டிப்பிடிக்கிறது. அந்த தர்மத்துடன் ஒத்திருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா என்னுடைய இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு தனி மனிதனாக என்னுடைய தர்மமானது பிரபஞ்சத்தின் தர்மத்துடன் சேர்ந்து அமையணும். இது அமையறது உண்மையான தர்மம். இன்னொரு தர்மம் அவங்க சொல்றது, அவையாருடைய விளக்கு உரையை பத்தி பல பேர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நமக்கு மீறி இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உலகத்திற்கு கொடுப்பது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சுலபம். உண்மையாகவே நம்ம பார்த்தோம்னா, ஒரு 3-4 முழ வேஷ்டி ஒரு ஆணாக இருந்தா, 1-2 சட்டை, ஒரு டவலு, உள்ளாடைகள் 2-3, தலைக்கு மேல் ஒரு சோறு, 2 அல்லது 3 வேளை உணவு. இவ்வளவுதான் உண்மையான தேவை. இதைதான் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றாரு. ஒரு சின்சியர் அபியாசிக்கு உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும் கண்டிப்பாக கொடுப்பது என்னுடைய கடமைன்னு சொல்லி சொல்றாரு. இதை மீறி எது இருந்தாலும் இதை பத்தி சொல்லும் பொழுது அடிக்கடி எனக்கு வியக்கத்தக்க ஒரு விஷயம், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பணக்காரர்களும் பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம ரொம்ப சம்பாதிச்சிட்டோம், அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அமௌண்ட். சில பேருக்கு 1 கோடியா இருக்கலாம், சில பேருக்கு 100 கோடியா இருக்கலாம், சில பேருக்கு 1 லட்சம் கோடியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வரும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமாக கொடுக்கிறார்கள். இல்ல அந்த பணத்தை விட்டு கோயில் கட்டுகிறார்கள், இல்ல யூனிவர்சிட்டி கட்டுறாங்க, இல்ல நூலகம் அமைக்கிறார்கள், இல்ல ஏழைகள் படிப்பதற்கு வழி செய்கிறார்கள், சாப்பாடு போடுகிறார்கள், சத்திரம் கட்டுகிறார்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்றாங்க. அறிவு தர்மம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு பல விஷயங்கள் தெரியும். அறிவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காலத்துல தமிழ் புத்தகத்துல படிச்சிருக்கோம். அறிவு என்பது கொடுப்பதால் குறையாது, வெள்ளத்தால் அழியாதது, நெருப்பால் எரியாதது, எல்லாம் படிச்சிருக்கோம். நமக்கு குருநாதர்கள் அனைவரும் அள்ளி கொடுத்த ஒரு விஷயம். சாரிஜி மகராஜ் 1994 ஒரு முறை மணப்பாக்கத்துல எங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கவனத்திற்கு வருகிறது. அப்ப என்ன சொன்னார்னா, நாங்க ஒரு 15-20 பேர் அவரை சுத்தி உட்காந்துட்டு இருந்தோம் அந்த அரச மரம் அவருடைய காட்டேஜ் வாசல்ல. அப்ப எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னாரு, ஒரு விஷயம் சொன்னா நீங்களா ஆச்சரியப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகையோட ஆரம்பிச்சு சொன்னாரு. என்னை சுத்தி உட்கார்ந்து இருக்கிற இங்கேயும் வெளியில இருக்கிற பல அபியாசிகளும் ஒவ்வொருத்தரும் தனியாக வெளியே போய் குருநாதராக ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆன்மீக அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம நிறைய பேருக்கு தெரியுது. நம்ம நிறைய பேருக்கு அபியாசிகளுக்கு முக்கியமாக, அதுவும் ஒரு 2-3 வருடங்களுக்கு மேல இந்த பயிற்சியில் இருந்தீங்கன்னா, உண்மையான ஆன்மீக அறிவுன்றது உலகத்துல இருக்கிறவங்க பல பேரோட பன்மடங்கு நமக்கு நிறைய தெரியும். ஆனா இந்த ஆன்மீக அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம தர்மம் செய்கிறோமா? பணத்துக்கு கூட ஒரு அளவுக்கு மேல கொடுத்தோம்னா குறைஞ்சிடும். என்கிட்ட 1 கோடி இருக்கு, 1 கோடி தான் என்னால தானம் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது, நான் சம்பாதிக்கணும். ஆனா எனக்கு எக்கச்சக்கமான ஆன்மீக அறிவு குருநாதர் கொடுத்திருக்காரு, பொது அறிவு கொடுத்திருக்காரு. இதை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது இதனால் எனக்கு குறையுமா? இங்கதான் இந்த 21 டிசம்பர் சேருது. இந்த 21 டிசம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு நம்மளுடைய குருநாதர் தாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2024 21 டிசம்பர் அன்னைக்கு ஐநா சபை ஒரு தீர்மானம் அதற்கு முன்னால் போட்டு உலகளாவிய தியான தினமாக 21 டிசம்பர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த உலகளாவிய அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த தியான தினமானது முதல் முறையாக 21 டிசம்பர் 2024 செலிபிரேட் பண்ணப்படுகிறது. இதற்கு பல பேர் வேலை செஞ்சாலும் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்தும் தாஜியும் நம்மளுடைய குருநாதரும் அவருக்கு தெரிந்தவர் மூலமாக எடுத்த முயற்சிகள் ஒரு முக்கியமான காரணம்ன்றது அந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. யோகா தினம் 21 ஜூன், 21 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா உலக அமைதி தினம்,
அதே மாதிரி 21 டிசம்பர் இனிமேல் தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் பர்பச்சுவிட்டின்னு சொல்லுவாங்க. வருடா வருடம் இது 21 டிசம்பர் என்பது ஒரு உலக தியான தினமாக நடைபெறப் போகிறது. அப்படின்னா நம்மளுடைய இந்த தியான தினம் அன்னைக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மூலமா ஒன் வேர்ல்டு ஒன் ஹார்ட் இந்த தியான தினத்திற்காக ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகனை மாஸ்டர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பீஸ் லீட்ஸ் டு குளோபல் பீஸ், ஒரு தனி மனிதனின் அமைதியின் மூலமாக உலக அமைதியை நாடுதல். ஒன் வேர்ல்டு ஒன் ஹார்ட்னா ஒரு உலகம் ஒரு இதயம், எல்லோரும் இதயத்தால் இணைந்தவர்கள். இது அத்தனை பேருக்கு புரிய வைக்கணும்ன்ற போது போன வாரம் ஒரு தில்ச நிகழ்ச்சியில சொன்னார், இந்த எக்ரிகோர் கூட்டு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம சத்சங் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அட்டன் பண்றோம், புதன்கிழமை மணிக்கு அட்டன் பண்றோம். எதனால 5 பேர் தனித்தனியாக வீட்டுல தியானம் பண்றதோட 5 பேர் ஒரு பிக்சட் டைம்ல ஒரு பிக்சட் டேட்ல திரும்பி திரும்பி உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த எக்ரிகோர் அந்த வைப்ரேட்டரி எஃபெக்ட் ஆனது ஒரு டிஃபரெண்ட் இம்பாக்ட சுத்தி இருக்கிற எக்கோசிஸ்டம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாஜி சொல்றாரு. இதையே ஒரு 20 லட்சம் பேரு ஒரே நேரத்தில் அமர்ந்து உலக அமைதிக்காக ஒரு 25-30 நிமிஷம் தியானம் பண்ண எப்படி இருக்கும்? இது தாஜியோட ஒரு கனவு. அதற்காக தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்களோட எல்லாம் ஒரு மீட்டிங் போட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மில்லியன் பேர், ஒரு மில்லியன்றது 10 லட்சம், ஒரு 20-30 லட்சம் மக்கள் ஒன்றாக ஞாயிற்றுக்கிழமை 21 டிசம்பர் நைட்டு 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்திய நேரத்தின்படி ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல மேக்சிமம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்பவர்கள் இந்தியாவில் இருக்கிறதுனாலையும், இந்தியாவில ஏற்கனவே 140 கோடி மக்கள் இருப்பதுனாலையும் இவர்கள் அனைவரும் நம்ம இதை நம்மளுடைய வெப்சைட்லேயும் பண்ணல, அப்போ பண்ணும்போது டெக்னாலஜி இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு யூடியூப் மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல போய் பண்றோம். யூடியூப்ல 1 கோடி 2 கோடி 3 கோடி பேர் அட் டைம் பார்த்தா கூட அவங்க சிஸ்டம் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதை எல்லாரும் செய்யும் பொழுது என்ன ஆகும், ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ரிகோர் கூட்டு மனப்பான்மை உருவாகும் பொழுது பல பேருக்கு இந்த தியானத்தினுடைய சக்தியும் பலனும் அதனுடைய பலமும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லா ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பிங் பாயிண்ட் இல்ல டேர்னிங் பாயிண்ட்னு ஒண்ணு வரும். இந்த 21 டிசம்பர்ன்றது நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்துல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள். இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் இந்த ஆன்மீக வழியானது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியானது போய் சேரணும்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். இதை தனித்தனியாக ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஒவ்வொரு மாங்காயா அடிக்கிறதுன்றது செய்ய முடியும், ஆனா டைம் ஆகும். எவ்வளவு பண்ணாலும் நம்மளுடைய தன்னார்வர்களுடைய அபரித முயற்சிகள்ல ஒரு மாசத்துக்கு நம்ம 40-50 பேர் தான் தமிழ்நாட்டுல போய் நம்மளால சேர்க்க முடியும். சில நேரங்கள்ல ஒரு யோகா டே ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு 70,000-80,000 1 லட்சம் வரைக்கும் போய் சேருது. இந்த ஸ்பீடை நம்ம போய் சேர்ந்தோம்னு சொன்னா 8 கோடி பேருக்கு இதை போய் சேர்ப்பதற்கு நமக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும்னு சொன்னா, அங்க ஒரு ஊர் நிகழ்வு, ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும்போது எல்லாரும் சேரும்போது அந்த விஷயமானது பல பேருக்கு சீக்கிரம். இதனாலதான் திருவிழாவெல்லாம் நடத்துறாங்க. ஒரு திருவிழாவோ ஒரு கோயில ஒரு பூஜையோ இது மாதிரிலாம் நடக்குதுன்னா அதுவும் ஒரு எக்ரிகோர எல்லோருக்கும் கடவுள் மேல் ஒரு பற்று உருவாகணும், கடவுள் எங்கேன்றதை தேட ஆரம்பிக்கின்றதோ புரிய வைப்பதற்காக மதங்கள் ஏற்படுத்திய விஷயம்தான் இந்த மாதிரி கலாச்சாரங்கள். அதே மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தின் பார்வை, தமிழ்நாட்டின் பார்வை ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பத்தி இன்னும் பெரிய அளவுல தெரியும். ஏற்கனவே நமக்கு பல இடங்கள்ல நமக்கு பிரசன்ஸ் இருக்கு. 17,000 கிராமங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த 17,000 கிராமங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4,000-4,500 கிராமங்கள்ல நம்ம ஏற்கனவே 1 அல்லது 2 அபியாசிகளா மினிமம் இருக்காங்க. இன்னும் 13,000 கிராமங்களுக்கு போய் சேரணும். இதைதான் நம்ம 2025க்கு குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கோம். இதை நோக்கி போகும்போது இத மாதிரி ஒரு 21 டிசம்பர் நிகழ்வு நடக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு பெரிய நல்ல கருத்தை எடுத்து இவங்க செய்யறாங்களே, இவங்க யாரு, இவங்களுடைய மார்க்கம் என்ன நமக்கு கொடுக்குதுன்றதை பத்தி எல்லாரும்
நாளைக்கே நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா இப்ப என்ன நடக்குது, புஷ் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். நம்ம போய் ஒரு இடத்துல ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கணும். இதுவே ஒரு புல் மார்க்கெட்டிங். நீங்க உங்க வீட்டுல யூடியூபோ, நெட்ஃபிளிக்ஸோ இல்ல அமேசானோ உங்க வீட்டுல எங்க சர்வீஸ பாருங்க, எங்கள்கிட்ட பொருள் வாங்குங்கன்னு அவங்க சொல்ல, நம்ம அவங்கள தேடி போறோம். எதனால அவங்க ஒரு பெரிய பிராண்டாக மாறிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். நெட்ஃபிளிக்ஸ்னா தெரியும், அமேசானா தெரியும், யூடியூப்னா தெரியும், ஸ்விக்கினா தெரியும், ஜொமேட்டோனா தெரியும். அதே மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்க மெதுவாக நம்மளை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அப்ப சர்வீஸ் கொடுக்கறது இன்னும் ஈஸி. அதற்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னா அதுதான் உண்மையான ஆன்மீக தர்மம், இல்ல ஆன்மீக கொடுத்தல் சொல்லி சொல்லலாம். நமக்கு அபரிதமாக ஆன்மீக அறிவும் ஆன்மீக முன்னேற்றமும் நம்மளுடைய குருநாதர்கள் கொடுத்திருக்காங்க. இதை கொண்டு போய் உலகத்துல சேர்க்கணும். ஒண்ணுமே நம்ம இதுக்கு பெருசாக மெனக்கிட வேணாம். சுலபமான விஷயம். முதல்ல நான் என்ன பண்ணணும், நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா 40,000-50,000 அபியாசிகள் தமிழ்நாட்டுல பிராக்டிஸ் இருக்காங்க. ஒரு 2-3 லட்சம் பேருக்கு மேல 3 சிட்டிங் வாங்கி பர்மனன்ட் ஐடி கார்டு வாங்கினவும் இருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல மொத்தமாக ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்த்தா 20-25,000 கூட இன்னும் வரல. இதுல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலயும் போய் நம்ம ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண வச்சா கூட நம்மளுடைய அபியாசிகளும் ப்ரிசெப்டர்களும் ஃபங்க்ஷனரிஸும் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்றது ரொம்ப 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 சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இந்த செஷன் முடிஞ்ச உடனே நான் சகோதரர் ரவி சுபைனை விட்டு உங்க லோக்கல் ஐடி வாலண்டியர்ஸை விட்டு உங்களுக்காக ஒரு தனியா ஒரு கூகுள் மீட் இன்னைக்கோ இதனுடைய தொடர்ச்சியாகவோ இல்லது ஒவ்வொரு சென்டராகவோ நடத்த சொல்றேன். ரொம்ப சிம்பிள். 2 ரீல்ஸ் மொத்தமாக 10 செகண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஒரு கியூஆர் கோடு இருக்கும், இல்லைன்னா இந்த மெடிடேஷன் குளோபல் லிங்க் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க ஸ்கேன் பண்ணியோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேரு, மொபைல் நம்பர், தேவைப்பட்டா முடிஞ்சதுன்னா இமெயில் ஐடி, இதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா 10 செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர ஆரம்பிக்கும். இதோட உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 21 டிசம்பர் அன்னைக்கு உங்களுடைய மொபைல்ல இருந்து நீங்க யூடியூப்ல டைரக்டா கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா பெட்டர். ஒரே ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு சிங்கிள் டிவில ஒரு சிங்கிள் யூடியூப்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆளாக தான் கணக்கு எடுக்கப்படும். 21 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி மட்டும் எல்லோருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல எல்லாருமே வீட்டுல நம்ம ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம். அநேகமாக இந்த ப்ரோக்ராமே நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. லேப்டாப்ல பாக்குறவங்க குறைவாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் மூலமாக இண்டிவிஜுவல் டேட்டாலேயோ இல்ல ஒய்ஃபை மூலமாக கூட கனெக்ட் பண்ணலாம்னு 2 நாள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேரும் உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து யூடியூப்ல லாகின் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8ல இருந்து 8:30 வரைக்கும் லாகின் பண்ணி நீங்க அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும். நம்மளுடைய குருநாதர் தான் இதை முன்னின்று உலகளாவில் நடத்தப்படாது. அன்னைக்கு ராத்திரி அதை பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விளக்கு உரை இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதுக்கப்புறமாக கூட்டு தியானம் இருக்கும். இதை முடித்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக இதை பார்ப்பவர்கள் இப்பேற்பட்ட ஒரு உலக சாதனை கின்னஸ் புக் ரெக்கார்ட்ல நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி சில எண்ணிக்கையை தாண்டிச்சா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்ணோம்னு சொன்னா உலகத்துல இருக்க இன்னும் பல பேர் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பத்தி இன்னும் வேகமாக பார்க்க இருப்பாங்க. என்னால இதை கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். பல இடங்கள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய நார்மலா எண்ணம் என்னன்னா, ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்களே, ரிசப்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் நான் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும்னு நம்ம நிறைய இடத்துல நினைச்சு விட்டுட்டோம். ஆனா நம்மளுடைய பெரியவர்கள் அந்த காலத்துல சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஊர் கூடி இழுத்தால் தேர் நகரும். நம்ம ஒவ்வொருத்தரும் இதுல இறங்கி செய்யணும். முதல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு 10ஆம் தேதி டிசம்பர் கரெக்டாக 11 நாள் இருக்கு. இந்த 11 நாள்ல ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வீட்டுக்கு நேரடியாக போயோ இல்ல அவங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டோ இல்ல வாட்ஸ்அப்ல வெறும் ஃபார்வர்ட் பண்ணாம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களான்னு கேட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும்.
நீங்க ஒரு தெருவில் இருக்கீங்கன்னா உங்க தெருவில் ஒரு 10-20 வீடுகள் இருந்தா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு போங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதை பத்தி ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பல விஷயங்களுக்காக நாங்க பல பேர் வீட்டுக்கு போறோம். கல்யாணத்துக்காக போறோம், ஒரு நல்ல விஷயம் நடந்தா போறோம், அவங்க வீட்டுல ஏதாவது துக்கம் நடந்தா போறோம், இல்ல வம்பு சும்மா ஒரு பொழுதுபோக்கு பேசுறதுக்காக போறோம், இல்ல ஒரு பருப்பு அரிசி கொடுத்து வாங்கறதுக்காக. இன்னைக்கும் கிராமம் பக்கத்துல அந்த பழக்கம்லாம் உண்டு. எதற்கோ பல விஷயங்களுக்கு நம்ம பக்கத்து வீட்டு எடுத்து வீட்டுக்கெல்லாம் போறோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக மாஸ்டர் நம்மள பர்சனலாக இது செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. ஒவ்வொரு அபியாசியும் 100 பேரை ரெஜிஸ்டர் பண்ண வச்சீங்கன்னா இதற்கு நீங்க செய்வதற்கு உங்களுக்கு செலவே இல்லை. நான் எல்லா வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குரூப்லயும் சேனல்லையும் இதை எல்லா குரூப்லயும் மீண்டும் அனுப்பிச்சிருக்காங்க. கியூஆர் கோடு ஒரு சிம்பிளாக நம்ம அத்தனை பேருக்கும் எல்லா குரூப்லயும் போட்டுருவோம். அந்த கியூஆர் கோடை இன்னைக்கு மொபைல்ல போயிட்டு மேல டிராப் டவுன் மெனுல பாத்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேனர்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்கேனர்ல அவங்க அதை லாகின் அப்படியே நம்மளுடைய ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நேரடியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுக்கு போகும். தமிழ் லிங்க் தான் நான் எல்லா இடத்துலயும் அனுப்பிச்சிருக்கேன். ஸ்கிரீன்ல தமிழ்லயே வரும். முன்பதிவு செய்ய பெயரையும் மொபைல் எண்ணையும் பதிவு செய்கன்னு 2 காலம் இருக்கும். அவங்களோட பேரை நீங்களே டைப் பண்ணலாம், அவங்களோட மொபைல் நம்பரை நீங்களே டைப் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவர்த்தையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்களே கூட அவங்களுடைய பேரையும் மொபைல் நம்பரையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுவும் அலௌடு. இப்ப எனக்கு ஒரு 15 பேரை தெரியும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண வேணாம். ஐயா உங்களோட பேர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் பதிவு பண்றேன், ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல உலகத்தில் அமைதியை தோன்றுவதற்காக நாங்கள் 1/2 மணி நேரம் கூட்டு பிரார்த்தனை பண்றோம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குமுதம் அப்படின்ற வார இதழில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பிரார்த்தனை கிளப்னு ஒரு பேஜ் போடுவாங்க. அதுல அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடியவர்கள் ஒரு 10-15 பேர் தங்களுடைய பிரச்சனைகளை எழுதுவாங்க. என் உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, இன்னாருக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரார்த்தனை கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சிறு வயதுல இந்த குமுதம் பத்திரிகை படிக்கும்போது அடுத்த வாரம் ஆசிரியருக்கான வாசகர் கடிதம் பகுதியில போய் படிக்கும் பொழுது பிரார்த்தனை கிளப் நண்பர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியும் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம், அவங்க பிரார்த்தனை பண்ணதால இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போடுறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 20-30 லட்சம் பேர் உலகளாவி உலக அமைதிக்காக ஒரு 25-30 நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றதுன்றது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தான். படத்துக்காக 3 மணி நேரம் செலவழிக்கிறோம், மேட்ச் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் செலவழிக்கிறோம், அரட்டடி நேரம் செலவழிக்கிறோம், ஆபீஸ்ல போய் வேலை செய்யறோம். அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதை பத்தி நான் எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனா ஒரு நாளைக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 10 நாளைக்கு தினசரி ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்க பக்கத்து வீடு, ஏத்த வீடு, உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, உங்களால முடிஞ்சு உங்களுக்கு செய்ய முடியும்னு தெரிஞ்சுன்னா ஒரு 2-3 முக்கியமாக இளைஞர்கள், திருப்பூர்ல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, ஒய்டிசி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த இளைஞர்கள் ஒரு பெரிய மாலுக்கு முன்னாடி போயிட்டு சாயங்கால வேலையில நிக்கலாம். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்கலாம், பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல் நிக்கலாம், பெரிய தியேட்டர் வாசல் நிக்கலாம். உங்களுடைய மண்டல பொறுப்பாளரையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைய பொறுப்பாளர்களையும் விட்டு திருப்பூர்ல பிரிண்டிங்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த ப்ரோஷருக்கான டிசைன் பேஜஸ் தான் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதுல நீங்க ஒரு பிரிண்டர் ப்ரோஷர் கியூஆர் கோடோட கொண்டு போய் கொடுத்து ஸ்பாட்லயே அவங்கள ஸ்கேன் பண்ண வைக்கலாம். இது ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி யூத் எல்லாம் எடுத்து பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நான் 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், நீங்க எவ்வளவு பண்றீங்க, ஒரு சின்னதா ஒரு லோக்கல் காம்படிஷன் வச்சுக்கோங்க. ப்ரிசெப்டர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து அபியாசிகளும் உங்களுடைய உறவினர்களையும் தயவு செஞ்சு நான் நூற்றுக்கணக்கான பேர் என்னுடைய சர்க்கிள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டேன். என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, அன்னைக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்லையான்றது அப்புறம் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும், மெதுவாக 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 இந்த விஷயமானது பரவ ஆரம்பிக்கும். இது பரவ ஆரம்பிக்கும் போது இந்த லிங்க் இது இல்லாம நான் பல செலிபிரிட்டிஸ், உங்க ஊர்ல இப்ப லோக்கல் செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் வீடியோ பேசுவாங்க. என்ன கண்டென்ட் பேசணுன்றது கூட நான் குரூப்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். இது ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு இருக்கிற குரூப்ல இருக்கு. இந்த தேதியில உலக அமைதிக்காக நான் தாஜியுடன் தியானம் செய்ய போகிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த பதிவு இருக்கு, நீங்களும் என்னுடன் சேர்ந்து தியானம் செய்யுங்கள்.
இதை ஒரு டிஜிபி பேசலாம், ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பேசலாம், ஒரு கலெக்டர் பேசலாம், ஒரு மினிஸ்டர் பேசலாம், ஒரு எம்எல்ஏ பேசலாம். உங்கள லோக்கல்ல இருக்கக்கூடிய ஃபுட் இன்ஃபுளுசர்ஸ், திருப்பூர்லேயே சில யூத் அபியாசிலாம் ஃபுட் இன்ஃபுளுசரா இருக்கீங்க. நானே பர்சனலா மீட் பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால வச்சிருக்காங்க. இந்த தேதியில நான் மீட் பண்ண போறேன். அது ஒரு 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 ஃபிளாஷ் ஈவெண்ட் மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்டா சொல்லுங்க. ஒரு போர் அடிக்காத விஷயமாக இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல சொல்லி ஒரு இன்ஸ்டா ரீலாக போடுங்க. ஒவ்வொரு அபியாசியும் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும், இல்ல உங்களுக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும், இல்ல லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கும், கண்டிப்பாக வாட்ஸ்அப் எல்லாருக்குமே இருக்கும். நீங்களே கையில போன் எடுங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்க யாராவது போனை உங்கள்கிட்ட ஒரு 1/2 அடி 1 அடி தூரத்துல நிக்க வைக்க சொல்லுங்க. ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்ல 21 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 8:30 மணிக்கு உலக தியானத்திற்காக ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் குருநாதராகிய தாஜியுடன் நான் தியானம் செய்ய போகிறேன். நீங்களும் தயவு செஞ்சு செய்யறீங்களா? இதை நீங்க ஃபன்னா பேசலாம், சீரியஸா பேசலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ பேசுங்க. பல இடங்கள்ல நம்பியிருக்கேன் ஹார்ட்ஃபுல்னஸ் ஒரே ட்ரெஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஊர்வழி இழுத்தால் தேர் நகரும். நான் முதல்ல சொல்ற மாதிரி ஒவ்வொரு அபியாசியும் இன்னி ராத்திரிக்குள்ள திருப்பூர்ல இருக்கக்கூடிய 1800 2000 அபியாசிகள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்பாட்ல முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு உங்களுடைய மைய பொறுப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளருக்கும் அந்த அப்டேட் கொடுங்க, அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க. 2வது விஷயம், நாளிலிருந்து ஆரம்பிச்சு 11 டிசம்பர் பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு 20 டிசம்பர் கரெக்டாக 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களோ இல்ல ஏற்கனவே நம்ம சிஸ்டம்ல சேர்ந்து பிராக்டிஸை விட்டுட்டு போனவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்கள போயிட்டு பர்சனலா பார்த்தோ பேசியோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒண்ணுத்துல அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணு. ஒரு நாளைக்கு 10. ஸோ 1800 அபியாசிகள் திருப்பூர்ல ரஃபா இருக்காதான் நான் கேள்விப்பட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ஆக்டிவ் அபியாசி. ஆளுக்கு அடுத்த 10 நாள்ல ஆளுக்கு 100 பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இங்கே 1.8 லட்சம் ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சின்ன விஷயம். என்னுடைய போன் கான்டாக்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 சொச்சம் கான்டாக்ட்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்கு. அத்தனை பேருக்கு நம்பிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு கூப்பிட்டு பேசுறேன், பல இடங்களுக்கு நேரடியாக போறேன். நான் எவ்வளவு டிராவல் பண்றேன், எவ்வளவு இடங்களை போய் பேசுறேன், அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இந்த நேர்காணல் கூட இன்னைக்கு அர்ஜென்ட்டா ஏற்பாடு பண்ணதுக்கு காரணம், திருப்பூருக்கு நான் அடிக்கடி வரதாக இருந்தாலும் இன்னிலேருந்து 21க்குள்ள வர முடியாமல் அதனால் தட்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக அடிச்சு பிடிச்சு இன்னைக்கு இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த 1500ல இருந்து 2000 அபியாசிகள் முதல்ல இன்னி நைட்டுக்குள்ள தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்க முன்பதிவு செய்யலைன்னா முன்பதிவு அந்த லிங்க்ல போய் பண்ணிடுங்க. முடிஞ்சதுன்னா இந்த கால் முடியும் பொழுதே இந்த கால்ல இருக்கக்கூடிய ஐடி கோஆர்டினேட்டரோ நம்ம சகோதரர் ரவி சுபையனோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்றதோ உங்களுக்கு நான் டெமோ காட்ட சொல்றேன். போன வாரம் தமிழ்நாடு ஃபுல்லா இதுக்காக நான் ஒரு நேர்காணலை யூடியூப்ல பண்ணி யூடியூப்ல எப்படி டெமோ பண்ணுன்றதை நம்ம ஐடி டீம்ல ஸ்கிரீன்லேயே காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் 2வது விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். இந்த 2 விஷயங்களையும் அன்னைக்கு ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. முதல்ல அவங்க என்ன காமிச்சாங்க, 21 டிசம்பர் எப்படி நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணன்றத 3 ஸ்டெப்ல காமிச்சாங்க. போன் எடுங்க, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த லிங்கை டைப் பண்ணுங்க. அந்த லிங்க் ஓப்பன் ஆகும், உங்க பேரை என்டர் பண்ணுங்க, மொபைல்ல என்டர் பண்ணுங்க, சப்மிட்ன்ற பட்டனை கொடுங்க. இவ்வளவுதான். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நீங்க வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நீங்க அட்டென்ட் பண்ணது இந்த கின்னஸ் சாதனைக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான ஒரு டவுன்லோடபிள் சர்டிபிகேட்டுக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு அந்த செஷன் முடிஞ்சோன்னா 21 டிசம்பர் ராத்திரி வரும். இதன் மூலமாக என்ன ஆகும், நானும் இந்த பணியில பார்ட்டிசிபேட் பண்ணின்றத உலகத்துக்கு சொல்ல முடியும். நாளைக்கு சொல்லலாம், இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அடுத்த வருடம் மீண்டும் வரலாம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான செலவும் அநேகமாக செலவும் இல்லாமல், ஒருவேளை நீங்க ஒரு மால் முன்னாடியோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு தியேட்டருக்கு முன்னாடியோ இல்ல ஒரு பெரிய அங்காடிக்கு முன்னாடியோ போயிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வெளியில வரவங்கள்ட்ட அண்ணே இது மாதிரி நான் தியானம் பண்ண போறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்களா? ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா யூத் எல்லாம் போறாங்க, நடக்கும். மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. 2017 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு முறை 21 செப்டம்பர் இன்டர்நேஷனல் பீஸ் டேக்காக சென்னையில கிட்டத்தட்ட 34 ஸ்டேஷன்ல ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் 4 வாலண்டியர் காத்தால 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் உட்கார்ந்தாங்க. அந்த
ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதுக்கு மேல கொடுக்க முடியல. வருவாங்க, ரயில்வேஸ்ல பேசணும், அவங்க இடம் கொடுத்தாங்க, ஒரு பேனர் கட்டணும். மொத்தமாக இன்னைக்கு எல்லா செலவும் சேர்ந்து 30,000-40,000 தான் ஆச்சு. பல செலவுகள் அபியாசிகள் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அத்தனை பேரும் வரவங்களுக்கு அங்கேயே ஸ்பாட்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம். நம்ம போன் நம்பர் தகவல்கள் கொடுத்தோம். நிறைய பேர் புதுசா சேர்ந்தாங்க. இது வந்து பியூர்லி ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட். அந்த 3 சிட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம கஷ்டப்படல. அவர்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்ற இருக்கிறத புரிய வைப்பாங்க. இது வந்து முதல் எஃபர்ட். இரண்டாவது விஷயம், தர்மம் நான் சொன்னது அறிவு தர்மம், ஆன்மீக தர்மம். மூன்றாவது விஷயம் நான் சொல்ல போறது, ரெண்டாவது விஷயத்துல அந்த தர்மத்துல மூன்றாவது பகுதின்னு பாத்தீங்கன்னா பொருள் தர்மம். என்னால பொருளாக கொடுக்க முடியுமானா, திருப்பூர்ன்றது இன்னைக்கு ஒரு 60,000 கோடி ஒரு வருடத்திற்கு உலகளாவி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பொருளாதார மையமாக மாறி இருக்கு. அந்த பேப்பர்லாம் படிக்கும். நீங்க பர்சனலா எவ்வளவு கொடுக்குறீங்க கொடுக்கலன்றது முக்கியம் இல்லை. ஷாஜகான்பூர் ஆசிரம் 50 வருடங்கள் முடிந்து கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவதற்காக 5 பேட்ச் நடக்குது. இதற்காக நடக்கக்கூடிய இந்த ஷாஜகான்பூர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி செலவாகுதாக மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கணிசமான தொகையை நம்ம மொபைலைஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இதுல 4 வகையான டொனேஷன் கொடுக்க முடியும். முதல் வகை 1 லட்சம் ரூபாயோ இல்லை அதுக்கு மேலே என்னால கொடுக்குறோம், என்னால முடியும், பர்சனலாவே என்னால கொடுக்க முடியுன்றவங்க ஒன்னு ஏற்கனவே நீங்க டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தகவலை உங்களுடைய ஜோனல் கோஆர்டினேட்டருக்கோ உங்க மைய பொறுப்பாளர்கிட்டயோ கொடுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளயோ 10 நாள்லயோ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த செஷன் முடியும் போது நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண சொல்றேன். நான் போன வாரம் பேசின யூடியூப் லிங்க்ல எல்லாமே இருக்கு. அந்த யூடியூப் லிங்க் நான் ஏற்கனவே உங்களுடைய மண்டல பொறுப்பாளருக்கும் மைய பொறுப்பாளர் கொடுத்துருக்கேன். அந்த யூடியூப் லிங்கை நீங்க திரும்பி போய் பாருங்க. எப்படி ஆன்லைன் டொனேஷன் பண்ணணும், எப்படி அது உங்களுக்கு ரிசீட் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகுன்றத தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட கொடுத்துருவோம். இரண்டாவது டைப் டொனேஷன், என்னால 1 லட்சம் தான் கொடுக்க முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் வருமானம் இல்லை, ஒரு 5,000மோ 8,000மோ 10,000மோ என்னால கொடுக்க முடியும். அதான் 5,000 25,000 இந்த மாதிரி கொடுக்க முடியவர்கள் இரண்டாவது அளவு. இல்லைங்க, நான் வந்து ஒரு ரொம்ப அன்றாடம் வயிற்று பசிக்கு சம்பாதிச்சு என்னோட குடும்பத்தோட நான் இருக்கேன், தப்பே இல்லை. இந்த மூன்றாவது அளவுல என்னால ஒரு 50 ரூபா கொடுக்க முடியும், 100 ரூபா கொடுக்க முடியும்னா மைய அளவில் அத மாதிரி ஒரு 50-100 பேர் சேர்ந்து 50, 100, 200 கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ரிசீட் உங்க சென்டர்ல போட்டு அதை ஹெட் குவார்டர்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. இது 3ம் அபியாசிகள் செய்யக்கூடியது. 4வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு உலகளாவி பாத்தீங்கன்னா இந்த வள்ளல் தன்மை பிலாந்திரபின்னு சொல்லுவாங்க, இது பெருகிட்டு வருது. நல்ல விஷயத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல வாழ்க்கையில எவ்வளோ தப்பு பண்றதா நல்ல விஷயம் பண்றோம், எப்படி இருந்தாலும் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணக்காரர்கள், இன்னும் நம்ம மிஷன்ல சேராதவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஷாஜகான்பூர்னு, அந்த என்னென்ன நடக்குதுன்ற பிடிஎஃப் ஃபைல் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நேர போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த முயற்சியில நீங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயிலோ இல்ல ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சோ கட்டுறாங்கன்னா அந்த லோக்கலா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஊர்ல நமக்கு தெரியும், ஒரு திருவிழா நடக்குதுன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் கலெக்ஷன் பண்ணுவோம். அதை போன்ற ஒரு நல்ல விஷயம். இது அத்தனையுமே நமக்கு நல்லாவே தெரியும். நான் முதலேயே பல முறை சொன்ன மாதிரி கேஷா கலெக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்க இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ல எல்லாமே வந்து ஆன்லைன் டொனேஷனாகவோ செக்கோவோ தான் கொடுக்கணும். ஆன்லைன் டொனேஷனாக கொடுத்தாங்கன்னா அந்த லிங்க் இருக்கு. செக்காக கொடுக்கறதா இருந்தால் அது எப்படி கொடுக்கணுன்றத உங்களுடைய லோக்கல் அக்கௌண்டிங் செட்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்களும் மைய பொறுப்பாளர்களும் சொல்லுவாங்க. இது இரண்டுமே இந்த வருடம் மாதங்களில் நான் மார்கழியின் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி மார்கழி மாசம் இன்னும் 3-4 நாள் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்துல கிருஷ்ணருக்கு உகந்த பிடித்த அந்த மாதத்தில் நம்மளுடைய குருநாதருடைய கையை பலப்படுத்தி அவர் எடுத்துக்கக்கூடிய இந்த 2 மகோன்னத முயற்சிகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இதன் மூலமாக அந்த ஔவையார் சொன்ன பாடல், அரியது கேட்கின் வரிவடி வேலோ அரிது அரிது மானிடராதல் அரிது,
மானிடர் ஆயிரம் பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்த அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அதுதான் கடைசி வார்த்தை. வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்ற போது யாரு சரியாக இந்த தானத்தையும் தவத்தையும், இததான் தாஜி ரொம்ப அருமையா சொல்ற, மெட்டீரியல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்கான பேலன்ஸ் யார் மெயின்டைன் பண்றாங்களோ இந்த வானவர் நாடு வழி திறந்திருமே. நம்ம சொல்ற பாத்தீங்கன்னா மோட்சத்திற்கான வழி திறக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் மோட்சம்ன்றது ரொம்ப சின்ன விஷயம். அதை விட பெரிய லெவல்ல சென்ட்ரல் ரீஜன் பிரைட்டர் வேர்ல்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். திருப்பூர்ன்றது என்னைக்குமே மாஸ்டருக்கு ஒரு பிடித்த சென்டர், பிடித்த ஜோன். அதாவது ஒரு காலத்துல பெரிய லெவல்ல காணால சென்ட்ரலைஸ் ஆகி செலிப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சார்ஜி மகாராஜ் காலத்திலும் சரி, தாஜியுடைய காலகட்டத்திலும் சரி, கண்ணை மூடிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் திருப்பூர்ல போய் குத்தா போதும் செஞ்சிருவாங்க. அது மாதிரி பல செலிப்ரேஷன்ஸ், பல விஷயங்கள், பல பெரிய சாதனைகள்லாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கும், செய்ய போகும் ஒரு மண்டலமாகவும் மாநகரமாகவும் நான் அதை பார்க்கிறேன். இந்த 2 முனைப்புகளிலும் நீங்கள் இப்ப செய்யறத விட எல்லாமே ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய லெவல்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். உங்களுடைய உழைப்பையும், முடிந்தால் உங்களுடைய பணத்தையும். இதை செய்வதன் மூலமாக மாஸ்டருடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவருடைய கவனம் இருக்கும் தமிழ்நாட்டு மேல இருக்குன்றது நம்ம நல்லா போய் தெரியும். இன்னும் பல பல சாதனைகளை செய்வதற்கு இப்பேற்பட்ட முயற்சிகள் வழிவகுக்கும். எல்லோரும் இந்த பணியில் ஆவலுடன் 100% உழைப்பும் 100% மனது அளவில் உங்களுடைய கோஆபரேஷன் ஒத்துழைப்பு இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் வேண்டுகோளுடன் முடித்துக் கொள்கிறேன். முடிஞ்சுதான் இப்ப கேள்வி பதில் எடுத்துக்கலாம். ரவி. ரவி சாரி, யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதை பத்தி கேட்கணும்னா கேட்கலாம். இப்போ மைக் ஆன் பண்றதுக்கு எனேபிள் பண்ணிருக்கு. பிரபு கொஞ்ச நேரத்துல எப்படி அந்த ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்ட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன், டொனேஷன் ரெண்டுமே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காமிச்சிட்டு டொனேஷன் லிங்கையும் காமிச்சிடலாம். ரெண்டுமே நான் இல்லைன்னா என்னோட யூடியூப் லிங்க் நான் கொடுக்குறேன். அப்புறம் அதுல டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு 30 நிமிஷம் இருக்கு. ஏற்கனவே எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். நான் மீண்டும் நான் அதை ஷேர் பண்றேன். ஓகே, அது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். இப்போ இங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அது வரைக்கும் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, 9 மணிக்கு. அதுக்குள்ள யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா அவங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். யாரோ 2-3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, என்னன்னு தெரியல. யாருக்கா ஒன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அன்னைக்கு தியானத்தன்னைக்கு நேரம் என்னன்னு கேக்குறாங்கண்ணா. 21 ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ராத்திரி 8ல இருந்து 8:30 மணி வரைக்குங்க. சரிங்கண்ணா, அத தெளிவு கேக்குறது. நன்றி. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ நம்ம செல்லுலயே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பதிவு பண்ணலாமா, இல்ல எப்படி? ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே செல்லுன்னு பண்ணலாம். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பார்க்கும்போது தனித்தனி செல்ல பார்த்தா